சிவாய நம, திருச்சிற்றம்பலம், அன்னை சகுந்தலாய நம. உணவே மருந்து அப்படிங்கிற பகுதியில் நம்ம சித்த பரம்பரையில் என்னென்னலாம் உணவே மருந்துன்னு கொடுத்துருக்காங்க நோயிலேருந்து வெளிவர்றதுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதில் என்னோட குரு அன்னை சகுந்தலா அவங்க சித்தா ஹோமியோ டாக்டர். அவங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இந்த மருத்துவங்களை சொல்லி நிறைய பேர் அது வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்டதை நம்ம ஆல்ரெடி ஆஸ்துமா பற்றி அதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன உணவு முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க சித்த பெருமக்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகர், டயபெட்டிஸ். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதிலிருந்து வெளிவர்றதுக்கு இந்த டயபெட்டிஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன உணவுலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொல்கிறாங்க, முருங்கைக்கீரையும் எள்ளையும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. அது வந்து உங்கள் டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறாங்க. முருங்கைக்கீரையும் எள்ளையும். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சமைச்சு சாப்பிடும்போது நீங்கள் புளி சேர்க்காமல் சமைச்சு சாப்பிடுங்க, அதுவும் உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் ஆவாரம் பூ உங்களுக்கு கிடைச்சா, ஆவாரம் பூ கிடைச்சிச்சு அப்படின்னா அதை உணவில் சேர்த்துக்குங்க. ஒரு பொரியல் மாதிரியோ ஏதோ அதை உணவில் சேர்த்துக்குங்க ஆவாரம் பூவை. இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேப்பங்கொழுந்தையும் மாமரத்து இலையையும் மிளகு வச்சு அரைச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை ஒரு உருண்டை சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் சுடுதண்ணி குடிங்க, ஹாட் வாட்டரை குடிங்க சாப்பிட்டுட்டு. இதுவும் நல்ல ஒரு மருந்து. இந்த உணவு வந்து உங்களோட டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் டெய்லி உணவில் என்னென்ன சேர்த்துக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அருகம்புல் சேர்த்துக்குங்க, கொய்யாப்பழம் சேர்த்துக்குங்க, கீழாநெல்லி சாப்பிடுங்க, வெந்தயம் சேர்த்துக்குங்க அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உணவுகளை டெய்லி சேர்த்துக்குங்க. உங்களோட சுகர் லெவல் கம்மியாகும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு உணவே மருந்து அப்படிங்கிற பகுதியில் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. நிறைய பேர் இதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதிலிருந்து வெளிவர்றதுக்கு இந்த உணவு முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. சிவாய.